வணக்கம். நமக்கு எத்தனை விதமான டிஷ் சாப்பிட்டாலும் சூடாக பரோட்டா மேலே கம்மன்னு சால்னா ஊற்றி ஊற வச்சு சாப்பிட்ற சுகமே தனிதான் இல்லைங்களா? கடையில் கிடைக்கிற மாதிரி அதே டேஸ்ட்டில் ரொம்ப ஈஸியாக வீட்டிலேயே எப்படி செய்கிறதுன்னு இந்தியா சிஸ்டர்ஸ் கிச்சன் சேனலில் இன்றைக்கி செஞ்சு காட்ட போகிறது அம்முவும் லதாவும். முதல்ல மாவை பிசைஞ்சு ஊற வைக்கலாங்க. அதுக்கு 250 கிராம் 1/4 கிலோ மைதா எடுத்திருக்கேன். அது போட்டுக்கலாம். 6 டீஸ்பூன் உப்பு, 1 டீஸ்பூன் சர்க்கரை, 1 டீஸ்பூன் பட்டர் போட்டிருக்கேன். பட்டர் இல்லைன்னா எண்ணெய் கூட ஊற்றிங்க 1 டீஸ்பூனு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதை எல்லாத்தையும் போட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். கலந்து விட்டுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை ஊற்றி பிசையலாம். நமக்கு பரோட்டா கடையில் நல்லா அடித்து பிசைஞ்சு அப்படியே பூ மாதிரி பறக்க விட்டு அப்படியெல்லாம் பண்ணுவாங்க இல்லையா? அப்படி பண்ண வேண்டியதே இல்லைங்க. ஈஸியாக வீட்டில் பண்ணிடலாம். நாமளே பண்ணுறது நல்லாவும் இருக்கும். நம்மளுக்கும் ஆஹா பரோட்டா நம்ம பண்ணுறோமே அப்படின்ற ஒரு சந்தோஷமும் இருக்கும். நிறைய பேர் பயந்தே செய்கிறது இல்லை, வீட்டில் சரியாக வருமா வராதா அப்படின்னு. தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு பிசைங்க. ரொம்ப விட்டிங்கன்னா ஒரே தடவையாக நம்மளுக்கு தெரியாது, ரொம்ப லூஸாக ஆகிடும். அதனால கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு பிசைங்க. இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சு அடிக்க கிடிக்க அதெல்லாம் ஒன்றும் வேணாங்க. நல்லா இப்படி கையில் இப்படி நல்லா அழுத்தி ஒரு 2 நிமிஷம் இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சு விடுங்க. இந்த மாதிரி பாருங்கள், இப்படி அழுத்துனா ஸ்மூத்தாக போகுது பாருங்கள். இந்த மாதிரி பிசைஞ்சு 1 மணி நேரம் ஊற வைங்க. நான்லாம் 2 மணி நேரம் 3 மணி நேரம் பிசைஞ்சு அப்படியே ஊற வச்சுருவேன். அப்போ தான் உங்களுக்கு அந்த லேயர்ஸ் நல்லா வரும். உள்ளே சாஃப்டாக மேலே இதுவாக நல்லா இருக்கும். அதனால முடிஞ்ச வரைக்கும் ஊற வைக்கிறது டைமிங்ஸ் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கூட பண்ணிக்கோங்க. நான் நைட் 12 மணி நேரம் சாயந்தரமே இது மாதிரி பிசைஞ்சு வச்சுடுவேன். இது மாதிரி பிசைஞ்சிட்டு எல்லோரும் என்ன நினைப்பாங்க அப்படின்னா, பரோட்டாவை அடித்து செஞ்சால் தான் நல்லா வரும் அப்படின்னு நினைப்பாங்க. இது மாதிரி செஞ்சு பாருங்கள். இப்படி எண்ணெயை தடவிட்டு இப்படி மூடி வச்சு ஊற வச்சிடலாம். இப்போ ஊற வச்சுருக்கிற மாவை பார்க்கலாம். 1 மணி நேரம்னு சொன்னது நான் 2 மணி நேரம் ஊற வச்சுருக்கேங்க. பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது. இப்படி இருக்கணும் மாவு. நல்லா கொஞ்சம் தளர அப்படி இருக்கணும். இப்போ இதை உருண்டையாக பண்ணிக்கலாம். இப்போ இதை சின்ன சின்ன உருண்டையாக செஞ்சுக்கலாம். இப்படி நீட்டாக செஞ்சுட்டு இப்படி உருண்டையாக செஞ்சு வச்சிடலாம். கால் கிலோவுக்கு 5 வந்திருக்குதுங்க. இப்போ ஒன்றொன்னா தேய்ச்சிக்கலாம். இப்போ இந்த உருண்டையை ஒன்றொன்னா தேய்ச்சிக்கலாம். நான் எண்ணெய் பூசியிருக்கேங்க. இதுக்கு நீங்கள் வேணும்னா மாவை கூட தூவிட்டு தேய்ச்சி விட்டுக்கலாம். இந்த மாதிரி தேய்ச்சி விட்டுட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணிட்டு இது இப்படி ஒன்றா சேர்த்துக்கலாம். ஒன்றா சேர்த்து எடுத்து இப்படி லைட்டாக எண்ணெயில் இப்படி தேய்ச்சி எடுத்து ஒரு 10 நிமிஷம் ஊற வைக்கலாம். இப்போது எண்ணெயில் இப்படி ஊற வச்சுருக்கோம் இல்லைங்களா? இதை எடுத்து பாருங்கள், இப்படி இழுத்தா அப்படியே ரப்பர் மாதிரி வரும். இப்படி வரணும். இப்படி வந்தால் தான் உங்களுக்கு அந்த லேயர்ஸ் பொரி பொரியாக தெரியும் சைடில். இப்படி வந்ததுன்னு வச்சுக்கோங்க. இதை
இப்படி நல்லா சொரிட்டுட்டு பாருங்க, அழுத்தினா அப்படியே சாஃப்டாக பன்னு மாதிரி எழும். இதை தேய்ச்சிக்கலாம். தவா ஹீட் ஆகிடுச்சுங்க. இதை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கலாம். வச்சுட்டு கொஞ்சமாக எண்ணெயை ஊற்றி இப்படி போட்டு அழுத்து 2 பக்கமும் செவந்ததும் எடுக்கலாம். மறுபடியும் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றணுமா? என்னடா இவ்வளோ எண்ணெய் ஊற்றாது? பரோட்டானா என்னன்னா அந்த பரோட்டாவை எண்ணெயில் முக்கி தான் எடுக்கணும், வேற என்ன பண்ணுறது? பாருங்க, பரோட்டா எவ்வளோ ஈஸியாக சீக்கிரமாக செஞ்சுட்டோன்னு. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள், நல்லா வரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இன்னொரு நல்ல ரெசிபியோட அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.